கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதாகம விடுகதை பாகம் 11. 56வது விடுகதை. மாயக்காரன் அவன் மாயக்காரன், மாயக்காரன் மகிழ்ச்சி ஒரு நிமிஷமே. மாயக்காரன் மேன்மை வானபரியந்தம் உயர்ந்தாலும் அவன் தன் மலத்தை போல் அழிவான். அவன் யார்? சரியான பதில் துன்மார்க்கன். ஆதார வசனம் யோபு 20:4-7 வரை. துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது, அவன் தன் மலத்தை போல் என்றைக்கும் அழிந்து போவான். 57வது விடுகதை. குடுகுடுவென வேகமாய் வரிசையில் ஓடுவான், சடுகுடு அல்ல. நடு இரவிலும் ஓடுவான், தேடுவான், திருடன் அல்ல. அது என்ன? சரியான பதில் எறும்புகள். ஆதார வசனம் நீதிமொழிகள் 30:25. அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பு. 58வது விடுகதை. கண்டம் விட்டு கண்டம் பாய்ந்தான், அண்டை நாட்டில் அடிமையானான், கொண்டையிடம் ஏமாறாமல் செண்டை மேளம் முழங்க மந்திரியானான். அது யார்? சரியான பதில் யோசேப்பு. ஆதார வசனம் ஆதியாகமம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரியாக்கினேன். 59வது விடுகதை. சூரியனை பார்த்து மொட்டப்பாஸ் மொட்டப்பாஸ் என்று நாய்க்குட்டிகள் குலைக்க, கொதித்தெழுந்த சூரியன் மின்னலை பார்த்து கண் சிமிட்ட, டமார் டமார் என 2 இடி இடிக்க எரிந்து சாம்பலானதாம் 42 நாய்க்குட்டிகள். அது என்ன சம்பவம்? சரியான பதில் எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து மொட்டத்தலையா மொட்டத்தலையா என்றதால் 2 கரடி வந்து 42 குழந்தைகளை கொன்ற சம்பவம். ஆதார வசனம் 2 ராஜாக்கள் 2:23-24. 60வது விடுகதை. களங்கமில்லாத பிஞ்சு கைகளிலிருந்து அஞ்சு வந்தது, கருணை வள்ளல் கைகளிலிருந்து கணக்கில்லாமல் வந்தது. அது என்ன சம்பவம்? சரியான பதில் சிறு குழந்தைகளை விட களங்கமில்லாத யார்? இயேசுவை விட கருணை வள்ளல் யார்? 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போஷித்த சம்பவம். ஆதார வசனம் யோவான் 6:9. இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 அப்பங்கள் உண்டு. விடுகதை தொடரும்.